நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் பாரதி இப்படி இருக்க? எப்படி இருக்க? யாரோ ஒருத்தனை லவ் பண்றேன்னு சொல்ற, அவனுக்காக எப்படி வெயிட் பண்ண முடியுது உன்னால? வேற என்ன பண்ணும் புரியல. ஓகே, அதை விட. அப்படின்னா அவனை பார்க்கணுமா வேண்டாமா? பார்க்கணும், அதுக்காக தான் வெயிட் பண்றோம். இன்னும் புரியலையே உனக்கு? என்ன சொல்ற? அவன் இங்கதான் இருக்கான். இங்கயா? எங்க? இதோ ஏன் எதிரில. புரியல, என்ன சொல்ற? உன்னதான் சொல்றேன், நீ தானே என் எதிரில இருக்க. ஜனனி, டைரியில கவிதைலாம் எழுதி போட்டோலாம் ஒட்டினா போதுமா? நேர்ல சொல்ல வேண்டாம்? அது எப்படி பாரதி, அவ்வளோ லவ் மனசுல வச்சுக்கிட்டு நான் யாரையோ லவ் பண்றேன்னு சொன்னதும் அவனை பார்க்க வந்திருக்க? எனக்கு பிடிச்சா போதுமா? உனக்கு பிடிக்க வேணாமா? அது சரி. ஒன்னு கேட்டா திட்ட மாட்டியே? கேளு, அப்புறமா பார்க்கலாம். நிஜமே உனக்கு எனக்கு பிடிக்குமா? இப்படி ஒரு மாங்காவ யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? மாங்காவா? ஆமா, அதுல சந்தேகம் வரைய உனக்கு? ஓஜனி, நீ படுக்க பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்ட. இந்த செகண்டுக்காக தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இந்த சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. நான் எத்தனை தடவை சொல்ல வந்துட்டு சொல்லாம போயிருக்கேன் தெரியுமா? நீ என்ன பட்டுன்னு சொல்லிட்ட? நீ சொல்லுவேன்னு வெயிட் பண்ண. நீ சொல்ற மாதிரியே தெரியல. இன்னும் 4-5 டைரியில கவிதை எழுதுறதுக்குள்ள நானே சொல்லிடலாம் தான். நீ ஏதோ என்ன தப்பா நினைக்கலையே? ஐயோ, படுத்துறானே. இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு? மறுபடியும் ஒண்ணு கேட்பேன், தப்பா நினைக்க மாட்டியே? சுத்தம். கேளு. பாவம், போனா போதுன்னு ஒத்துக்கிட்டியா? இல்ல நிஜமே உனக்கு என்ன பிடிக்குமா? உன்னை யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? அதான் சொன்னல, லவ் எல்லாம் இருக்குல்ல. ஆனா உன் லவ் வேண்டான்னு சொல்ல ஒரு காரணமும் என்கிட்ட இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜனனி. எனக்கு தான் ஒரு வருத்தம் இருக்கு. என்ன? கல்யாணம் பண்ணா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணா எப்போ டிசைட் பண்ணிட்டேன். ஆனா அந்த லவ் சொல்லி என் அப்பாவை ஒரு வழி பண்ண நினைச்சேன். இப்போ நான் அதுக்கு சான்ஸே இல்லாம போச்சு. உன்னை லவ் பண்றேன்னு சொன்னா உடனே அவரும் தலையாட்டிடுவாரு. அதான் கொஞ்சம் வருத்தம். அட பாவி, இவ்வளவு கொடுமைக்காரியா நீ? ஏன் யோசிக்காம லவ் பண்ணிட்டேன்னு பயமா இருக்கா? சே சே, நீ வேற. எப்ப பாரு வீட்டை தலையில தூக்கி வச்சு நடக்கிறது. உன்னை பத்தி கொஞ்சமாவது யோசிக்கிறியா? அதான் நீங்க இருக்கீங்களே என்ன பத்தி யோசிக்க. இப்படி சிரிச்சே சமாளிச்சிரு. உட்கார், வந்துடுறேன். இந்தம்மா. என்னது இது? ஓபன் பண்ணி பாரு. அழகா இருக்கு. இதெல்லாம் எப்பப்பா வாங்குனீங்க? வாங்கலடா, எல்லாம் உங்க அம்மாவோடது. இப்ப எதுக்கு எடுத்தீங்க இத? வேற எதுக்குமா? உனக்கு தான். எனக்கு எதுக்குப்பா இவ்ளோ நகையும்? உன் கல்யாணத்துக்காக தான்டா. எல்லாத்தையும் நானே போட்டா நல்லாவா இருக்கும்? சுபாவுக்கும் ஜனனிக்கெல்லாம் கொடுக்க வேணாமா? இல்ல இல்ல,
அவங்களுக்கு நான் வேற வாங்கி தரேன். இது முழுக்க உனக்கு தான். அம்மா நகையை நான் மட்டும் எடுத்தா தப்புப்பா அது. அம்மா, அவங்களுக்கு தான் நான் வேற வாங்கி தரேன் சொல்லல. வேற வாங்குவீங்க, ஆனா அம்மா நகைங்கிற சென்டிமெண்ட் எல்லாருக்கும் இருக்கும்ல. நான் சொல்றத மட்டும் கேளு, குறுக்க குறுக்க பேசாத. இதெல்லாம் உனக்கு தான். இந்த வீட்டில் உங்க அம்மா இல்லாதது யாராவது ஃபீல் பண்ணிருக்கோமா? இல்லையே. எப்படிடா? எல்லாம் உன்னால தானே. உன் அம்மா இடத்த எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன். அதனால உன் அம்மா நகை உனக்கு தான். அதான் கல்யாணத்துக்கு போடுறேன்னு சொன்னேனேப்பா. இல்லம்மா, இதெல்லாம் உன்கிட்ட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது உன்கிட்ட இருந்தா உன் அம்மாவே உன் கூட இருக்கிற மாதிரி. உன்னை தனியா அனுப்புற கவலை இல்லாம உன் அம்மாவோட இருக்கிறங்கிற நிம்மதியில நானும் சந்தோஷமா இருப்பேன்டா. ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்லடா, இந்த வீட்டில் எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி. இந்திரா இன்னும் குழந்தை, ஜனனி அவ வேறொரு டைப், நோ இமோஷன்ஸ் நோ சென்டிமெண்ட். சுபா அவ இன்னொரு டைப், எடுத்து பேச மாட்டா, ஆனா பிடிக்கிறத செஞ்சுப்பா. எப்படியோ எல்லாரும் அவங்க பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப்ல இருக்காங்க. ஆனா நீ தான் எங்க எல்லாருக்காகவும் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்க. ஜுவல்ஸ் இப்ப வேணான்னு சொன்னா அப்புறம் அப்பா கோச். நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு நீங்க தான் எல்லாரும் மாறி மாறி சொல்றீங்க. என்ன பண்ணேன்னு தான் எனக்கு இது வரைக்கும் புரியல. அது உன்னோட பெருந்தன்மைமா. போங்கப்பா, கிண்டல் பண்றீங்க. சும்மாடா. இதை தவிர வேற ஏதாவது நகை வேணும்னா சொல்லு, வாங்கிக்கலாம். இதே இவ்ளோ இருக்கேப்பா, இதுக்கு மேல எதுக்கு? இது ஒரு மாதிரி ஓல்ட் ஃபேஷனா இருக்குல்ல. புதுசா ஏதாவது வேணா வாங்கிக்கலாம். அம்மாவோடதுப்பா, எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். இந்த நகையை போட்டுக்கிட்டு உன் பொண்ணு கல்யாணம் நடக்கிறத பார்த்துட்டு தான் அந்த இடத்த நான் காலி பண்ணுவேன். கண்டிப்பா. அப்போ இடத்தெல்லாம் காலி பண்ண முடியாது. மகா, கேட்குறேன்னு தப்பா நினைக்காத. இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் தானே? இல்லம்மா, சும்மா சொல்லு, இஷ்டம் தானே? கல்யாணத்துக்கு நகையை கையில கொடுத்துட்டு கேக்குற கேள்வியா இது? இல்லம்மா, உனக்கு பிடிக்காத எதையும் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு சின்ன டென்ஷன் இப்பயும் இருக்குடா. அந்த தூக்கி போடுங்கப்பா. நீங்க என்ன பண்ணாலும் 100% எனக்கு ஓகேன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன்ப்பா. சரிடா சரிடா, சும்மா அப்பா கேட்டுட்டேன். நீ நகையெல்லாம் கொண்டு போய் பத்திரமா வை. போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்க வாங்க வாங்க. என்ன ரொம்ப நாளா ஆளையே காணோம்? கொஞ்சம் வேலை. அதுக்காக சுவாமியை மறக்கலாமா? மறக்கல, மனசுல நினைச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஏதாவது விசேஷமா? என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அப்படியா? பத்திரிக்கை சாமிக்கு வச்சு படைக்கணும், அதுக்கு தான் வந்தோம். சரி, நீங்க மறந்தாலும் சுவாமி மறக்கல பாருங்க. கல்யாணம் நல்லபடியா நடக்கும். சரி, கொடுங்க. யா தேவி சர்வ பூதேசு மாத்ரு ரூபணே சம்ஸ்தி. நமஸ்தஸ்ய 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 நமோ நமः. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சர்வார்த்த சாதியே சரண்யே த்ரியம்பகே தேவி கௌரி நாராயணி நமோஸ்துதே. நினைச்சதெல்லாம் நடக்கும். இந்தாப்பா, எல்லாம் அம்பாள் பார்த்துப்பா. சாமி ஒரு நிமிஷம் இந்தாங்க. சாமி கிட்ட வச்ச பத்திரிக்கை. இந்த முதல் பத்திரிக்கை உங்களுக்கு வேண்டிய யாருக்காவது முதல்ல கொடுத்து ஆரம்பிங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி, அப்ப நாங்க வர்றோம். வாங்க மாமா. பத்திரிக்கை யார் கொடுக்க போறீங்க? ராஜசேகரங்களுக்கு கொடுத்துடலாமா? கொடுக்கலாம் கொடுக்கலாம்.
முக்கியமான உங்க மேல அக்கறை உள்ள ஆளு வேற யாரு? யாருன்னு சொல்லு. எனக்கு தெரியலையே, நீங்க தான் சொல்லணும். பேனா தாடா. இந்தாங்க மாமா. யாருக்கு மாமா ஃபர்ஸ்ட் இன்விடேஷன்? என்ன மாமா என் பேர் எழுதிருக்கீங்க? மகாவுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். 4-5 நாளைக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் எனக்கு போய் என்ன மாமா? எனக்கு உன்னை விட முக்கியமான ஆள் யாருடா? என் மேல உன்னை விட அக்கறை வேற யாருக்கு இருக்கு? இதை கொடுக்க தகுதியான ஆள் நீதான். ஆமாப்பா, நான் கூட பாரதி கொடுக்கறத யோசிக்கவே இல்லை. நம்ம வீட்ல உள்ளவன் தானே யோசிச்சுட்டேன். நம்ம வீட்டுல ஒருத்தன் தான்மா, யாரு இல்லைன்னு சொன்னது. நான் இவனுக்கு என்ன பண்ணிட்டேன்னு எனக்காக இப்படி உயிரை கொடுக்குறான். இவனை விட யாருமா நமக்கு நல்லது நினைக்க முடியும்? அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா, எனக்கு மாதிரி இருக்கு. டேய், நீ என்னோட சாரதிடா. இப்படி எல்லா பிரச்சனையும் தாண்டி பார்த்துக்கலான்னு போறேன்னா எப்படி நினைக்கிற? எல்லாம் நீ இருக்கிற தைரியம் தான்டா. டேய், கூட இருப்பல? கண்டிப்பா இருப்பேன் மாமா. என்னடா, கல்யாணத்துக்கு வந்துருவல்ல? போங்க மாமா. வாடா. உனக்கு பசிக்கலையா? பசிக்குது. அப்ப வா, வந்து சாப்பிடு. வேலை இருக்குல்ல. சாப்பிட்டு அப்புறம் உட்காந்து வேலையை பாரு. சாப்பிடலாம் சாப்பிடலாம். 3 மணி நேரமா ஆணி அடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. என்ன பண்ற? எங்க மாமாவுக்கு 5 பிரின்சஸ், அதுல ஒருத்திக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு லிஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏய், என்ன ஓவரா இருக்கு? ஓவர்லாம் இல்லப்பா, உண்மையை தான் சொல்றேன். நீங்களாம் பிரின்சஸ் தானே உங்க அப்பாவுக்கு? ஆமா. கல்யாணம் பண்ண தரமோ நீதான், ஆனா ஏன் மெடல உடைக்கிறாரு உங்க அப்பா. அதை பண்ணு இதை பண்ணுன்னு இப்ப கூட அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எதையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு எழுதி லிஸ்ட் வச்சிருக்கேன், பாத்துக்கோ. நிலால காத்தும் தண்ணி இருந்துச்சுன்னு வச்சுக்க, அங்கேயே உன் கல்யாணத்தை மாமா வச்சிருப்பாரு. என்ன, எங்க அப்பாவை கிண்டல் பண்றியா? கிண்டல்லாம் பண்ணல தாயி, உண்மையை சொல்றேன். இப்படி ஒரு அப்பா கிடைக்க நீ போன ஜென்மத்துல 1.5 கால்ல 2-3 வருஷம் தவம் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? தவம், சேவகன், இளவரசின்லாம் பேசுற? நைட்டு மந்திரிக்குமாரி படம் பாத்தியா? ஏன் கேட்க மாட்டேன்? மகா கல்யாணம் அப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும் உங்க அப்பா அவரும் ஓடி என்னையும் போட்ல காய்ச்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. எப்படி நடக்கணுமா? கல்யாணம் பிக்ஸ் பண்ணதுல இருந்து மாமா தரையில நிக்க மாட்டேங்கிறாரு, மிதந்துகிட்டே இருக்காரு. ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து பண்றாரு. ஹால் புக் பண்றதுல இருந்து ஹால்ல ஒவ்வொரு சேர் எப்படி இருக்கணும்னு மாமா ஒன்னே விடல. என்ன சொன்னாலும் இப்படியே சரி, இதே தான் அவரும் சொல்லிட்டு இருக்காரு. ஒன்னையும் மனசுல வச்சுக்காம சிரிச்சுக்கிட்டே இருப்பா, அவளுக்கு ஒரு குறையும் வரக்கூடாது, பிரமாதமா கல்யாணம் பண்ணும்னு. ரொம்ப படுத்துறனோ அவர? ஏய், லூசு மாதிரி பேசாத. படுத்தல வர, அதான் பாசத்தவருக்கு வாலி வலியா ஊத்துறாரு மேல. இன்விடேஷன் அடிக்கிறதுக்கு எப்படி மண்டை உடச்சு யோசிச்சாரு பார்த்தல. யூனிக்கா இருக்கணும் யூனிக்கா இருக்கணும்னு. எவனும் இப்படி ஒரு இன்விடேஷன் அடிக்க கூடாதுன்னு கடைக்காரனே தலையை பிச்சுக்கிட்டான். அப்பவே சொன்ன, சிம்பிளா போதும், எதுக்கு இதெல்லாம்? அவர் தான் கேட்கவே இல்லை. இதுக்கே எப்படி சொல்ற? மத்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் கேட்ட அவ்வளவுதான். எதை சொல்ற? ரிசப்ஷன்ல யார் ஆர்கெஸ்ட்ரா தெரியுமா? லக்ஷ்மண் சுருதி. பெரிய ஸ்டார்ஸ்லாம் பாட போறாங்க. அப்புறம் பஃபே, வெஜ் நான்வெஜ் ரெண்டும் உண்டு. ஒவ்வொரு ஐட்டமும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வரைக்கும் மாமாவை நின்னு சொல்லியாச்சு. எதுக்கு பாரதி இதெல்லாம்? கல்யாணத்தை சிம்பிளா பண்ணா போதாதா? அவர் ஆசைப்படுறாரு, பண்ணிட்டு போட்டு விட. அப்படி இல்ல பாரதி, எதுக்கு ஒரு நாளுக்காக இவ்ளோ செலவு பண்ணிக்கிட்டு? உன் கல்யாணத்தை மாமா வெறும் பணமா மட்டும் பாப்பாரு எப்படி நினைக்கிற? அப்படி இல்ல பாரதி, அப்பாவுக்கு ஏற்கனவே ஃபினான்ஷியல் பர்டன்ஸ் இருக்குன்னு தெரியும். இப்ப எதுக்கு இவ்ளோ செலவு பண்ணணும்? மகா, அதெல்லாம் நீ ஏன் யோசிக்கிற? நான் பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் அப்பா தானே கஷ்டப்படணும். அப்படி இல்ல மகா, சுபா கல்யாணம் நினைச்ச மாதிரி பண்ண முடியல. லாஸ்ட் மினிட் வரைக்கும் டென்ஷன். கரெக்டா சொல்லணும்னா இதுதான் நம்ம வீட்டில் நடக்கிற ஃபர்ஸ்ட் செலிப்ரேஷன். அதான் நல்லா பண்ணணும்னு மாமா நினைக்கிறாரு. அதுக்காக அவர் ரொம்ப கஷ்டப்படணுமா?
போ பாரதி. ஐயா நீ தான் கஷ்டம்னு நினைக்கிற. அவர் ரொம்ப ஜாலியா பண்றாரு ஒவ்வொன்றையும். உனக்கு தான் அவரை தெரியுமே. உன் மேல தனி பாசம் வேற. அதான் சின்ன குறை கூட இல்லாம கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. தப்பு ஒண்ணு இல்லையே. பெருசா பண்ணாதான் சந்தோஷம்னு யார் சொன்னது? நீங்களும் கூட இருக்கிறதா முக்கியம். சிம்பிளா பண்ணா போதும்னு சொல்ல பாரதி. நீ சும்மாரு. மாமால இல்ல காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாரு. நான் தான் கூட இருக்கேன்ல. நாங்க பாத்துக்கிறோம். நீ கல்யாணம் பொண்ணா பார்லர் போய் வெள்ளடிச்சிட்டு நெக பாலிஷ் போடுற வேலையை மட்டும் பாரு. மாமா பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அவரை. உன்னை யார் பாத்துக்கிறதா? அப்புறம் ஒழுங்கா வந்து சாப்பிட்டு உட்காந்து வேலையை பாரு. நான் எடுத்து வைக்கிறேன். ம். வா. ஹாய், சொல்லு பாரதி. என்ன பண்ற? ஏல இருக்க. அங்க என்ன பண்ற? பாப்கார்ன் வித்துட்டு இருக்கேன். ஏய், நீ எப்ப ஜாயின் பண்ண? சொல்லவே இல்ல. அதான் இப்ப சொல்லிட்டேன்ல. வரவா? நீ போறதுனா போ, பட் நான் வீட்ல தான் இருக்கேன். அடி பாவி, போய் சொன்னியா? அப்போ நான் பாப்கார்ன் விக்கிறேன்னு சொன்னத நீ நம்பிட்டியாக்கும்? பாப்கார்ன் நம்பல, சும்மா ஷாப்பிங் போயிருப்பேன்னு நினைச்சேன். ம், இனி நீ ஷாப்பிங் போனா நானும் வருவேன். எதுக்கு? இது என்ன கேள்வி? நீ வாங்குறதுக்குலாம் பில் பண்ணணும்ல. அப்புறம் அந்த கேரி பேக்ஸ்லாம் தூக்கணும். அப்பா சாமி, முடியல. இவ்வளவு நாள் நீதான் இதெல்லாம் பண்ணியா? இவ்வளவு நாள் எப்படியோ, இனிமே அப்படிதான். உனக்கு நான் தான் டிரைவர், நான் தான் பில் தருவேன், நான் தான் தூக்கிட்டு வருவேன். யார தூக்க போற? என்னையா? ஒன்னும் இல்ல, நீ வாங்குற திங்ஸ் உன்னை தூக்குறதெல்லாம் நடக்கிற வேலையா? ஆளப்பாரு. ஹே, நான் என்ன அவ்வளவு வெயிட்டாவா இருக்கேன்? அவ்வளோலாம் இல்ல, ஆனா கொஞ்சம் வெயிட் தான். வேணும்னா தூக்கி பார்த்துட்டு சொல்றேன். சரி, எப்ப வர? எதுக்கு? உன்னை தூக்கவா? ஆமா. இதோ 10 நிமிஷத்துல வந்து நிக்கவா? வா வா. உன் மாமா இங்கதான் இருக்காரு, பரவாயில்லையா? சோ வாட்? உன்னை தூக்குறதுக்கு அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா என்ன? பிருத்திவிராஜ் மாதிரி குதிரையில வந்து தூட்டி போயிருவேன் உன்னை. சொல்லி வை அவர்கிட்ட. நான் சொன்னா நல்லா இருக்காது, நீயே வந்து சொல்லிட்டு போயிடுறியா? ஏன் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறியா? இல்லையே, நான் போனை வைக்கிறேன், நீ நேர்லயே வந்து சொல்லு. ஏன் பயமா? சும்மா ஒரு இதுக்கு சொன்னா உடனே கழுத்து பிடிச்சி இருக்கிறதா? போடி. எதுதான் போடியா? ஆமாண்டி, போடி. ஏய், என்ன மரியாதை குறையுது? இது மரியாதை இல்ல, அன்புடி, அன்பு. அபிராமி, அபிராமி. சாரி, உனக்கு பிடிக்கலனா சொல்லல, கோச்சுக்காத. நல்லா இருக்கு, சொல்லிக்கோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன்னை பார்க்கணும் போல இருக்கு ஜனனி. அப்படியா? முன்னாடியே நினைச்ச உடனே கிளம்பி வந்துடுவேன். இப்ப அப்படி வரவும் ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்? முன்னாடிலாம் நான் உன்னை பார்க்க தான் வரேன்னு உனக்கு தெரியாது. சும்மா மாமா பார்க்க வந்தேன், பைக் எடுக்க வந்தேன்னு ஏதாவது சொல்லலாம். இப்பதான் நீ கண்டுபிடிச்சிடுவியே. அன்னைக்கு ஆபீஸ்ல யாரும் ப்ரொபோஸ் பண்ணாங்கன்னு சொன்னப்போ உயிரே போயிடுச்சு ஜனனி. அப்படியா? அப்படியாவா? பாரதி செத்தா நினைச்சேனா? ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ணது உண்மைதான். அது மேட்டர் இல்ல, நீ கன்ஃபார்ம் பண்ணது என்னதானே, அதான் மேட்டர். பாரா, பையன் பிச்சு உதறத. பையனா? மரியாதை மேடம், மரியாதை. உனக்கு என்னடா மரியாதை? என்னோட ஒரு முகத்தை தான் பாத்துருக்க, இன்னொரு முகத்தெல்லாம் காமிச்சது இல்ல. பி கேர்ஃபுல். பா, முடியல பாரதி, சத்தியமா முடியல. ஓவரா இருக்குல்ல? அப்ப விடு, டாபிக் மாத்துவோம். வீட்ல கல்யாணம் எல்லாம் எப்படி போகுது? உனக்கு தெரியாம இங்க என்ன நடக்க போகுது? இப்படிதான் டாபிக் மாத்துறதா? மகாவுக்கு கல்யாணமா நடக்க போகுது, சுபாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு ரூட் கிளியர் ஆயிடுச்சு. சோ ரொம்ப சீக்கிரம் நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல வரியா? கப்புன்னு பிடிச்சுக்கிட்ட ஓத வாங்க போற இப்போ. உடனே கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா இப்படியே ஓடி போயிடனே. கோச்சுக்காத. உடனேனா உடனே இல்ல, ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சுதான். 5 வருஷம் கழிச்சுதான் கல்யாணம்னு சொன்னா வெயிட் பண்ணுவியா மாட்டியா? 5 வருஷமா? ஏன் அவ்வளவு நீளமா சொல்ற? 5 வருஷம் தானப்பா, ஓடி போயிடும்.
அதெல்லாம் ஓடாது. 3 வருஷமா உன்கிட்ட லவ் சொல்ல வந்து சொல்லாம பா ஒவ்வொரு நாளும் ஓட்டுறதுக்கு நான் பட்ட பாடு. ஐயோ, இப்ப 5 வருஷம் வெயிட் பண்ணவே மாட்டியா? அத சொல்லு. என்ன இப்படி கேக்குற ஜனனி? உனக்காக எத்தனை வருஷம்னாலும் வெயிட் பண்ணுவேன். அது உனக்கே தெரியும். நீ சொன்னா என்ன வேணா செய்வேன். நீ என் கூட பேசிக்கிட்டே இருந்தா மட்டும் போதும். அவ்வளவு பிடிக்குமா என்ன? பிடிக்குமாவா? நான் உன்னை எங்க வச்சிருக்கேன் தெரியுமா? எப்படி சொல்றதுன்னு தெரியல ஜனனி. உன்ட்ட அது பிடிக்கும் இது பிடிக்கும்லாம் இல்ல, மொத்தமா உன்னை பிடிக்கும். நீ எது பண்ணாலும் பிடிக்கும், எப்படி இருந்தாலும் பிடிக்கும். சாரி, எனக்கு சரியா கன்வே பண்ண தெரியல. அது எப்படிப்பா லவ்னு வந்த உடனே பசங்க பிச்சு உதறீங்க? நான் பேசல ஜனனி, எனக்குள்ள இருக்க லவ் பேசுது. மகனே, இப்ப மட்டும் நீ எதுல இருந்தா ஓங்கி ஒன்னு வச்சிருப்பேன். நான் கூட என்னமோ நினைச்சேன். நினைப்ப. சரி, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். என்னாச்சு? 5 minutes வரேன் இரு. என்ன? ஒன்றும் இல்லை, நீ சந்தோஷமா இருக்கிறத பார்க்க எனக்கு சந்தோஷமா இருக்கு, அவ்வளோதான். முகத்துல நிறைய சேஞ்சஸ். சம்திங் இஸ் ராங். இப்ப என்ன சொல்ல வரீங்க? அப்பாவுக்கு தெரியாதுன்னு நினைச்சியாமா? ஏதோ இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் நடந்துகிட்டு இருக்கு உன் லைஃப்ல, கரெக்டா? ஆமா, நான் ஒருத்தரை லவ் பண்றேன். அதுக்கு என்ன இப்போ? பாருடா, யாருமா அது?